நாங்க தற்குறிகளா, நாளைக்கு திமுக எப்படிடா தோத்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருப்போம், ஆச்சரியக்குறியா இருப்போம் நாங்க அப்படின்றார். அவங்களுக்கு அவங்களும் ஆச்சரியக்குரியும் கேள்விக்குறியா போட்டுக்கிற வேண்டியதான். ஓகே, கேள்விக்குரியும் ஆச்சரியக்குரியும் அவனுக்காக போட்டுக்கிற வேண்டியதான். எப்படிடா தோத்தோம்னு. ஓகே, இன்னும் அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டினா என்னன்னு தெரியல. ஏற்றி வச்ச கல்ட்டு ஃபிகர்னு நினச்சிக்கிட்டு இவர்கள் தலைகால் தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள 2026 தேர்தல் பக்குவப்படுத்தின பிறகு தன்னை அரசியலில் ஒரு சரியான ஆளாக உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அரசியல் பக்குவம் விஜய்க்கு வரும். அதுக்கப்புறம் அரசியல்னால் என்னென்னு புரிய வந்த பிறகு தன்னையும் ஒரு தனித்திறன் பெற்றவனாக, தற்குறி என்ற நிலையிலிருந்து தனித்திறன் பெற்றவனாக தன்னையும் அவர் மாற்றிக்கொண்டு தற்குறிகள் தலைவனாக இல்லாமல் தனித்திறன் பெற்றவர்களின் தலைவனாக அவர் என்றைக்கு உருவாகிறாரோ அன்றைக்கு அவர் அரசியல் தலைவராக மதிக்கப்படுவார், கருதப்படுவார். அது வரைக்கும் நடிகன் தான், நீ தற்குறி தான்.